இந்த திராவிட உருட்டு கிழவி கனிமொழி பாட்டி மத உரிமையை சிதைக்கும் எந்த ஒரு செயலையும் மத சார்பற்ற கூட்டணி ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ட்டு மத்திய அரசை கண்டித்து நம்ம துண்டு சிட்டு தமிழக பஞ்சாயத்துகள் முதல்வர் பேசின பேச்சு இவங்களும் மறுபடியும் ரிப்பீட்டு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பை சீர்திருத்தும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை டெல்லியில் இருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக தான் உள்ளே வரணும், உனக்கு உன் இஷ்டத்துக்கு நீ உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. ரெண்டாவது, அந்த பணத்தை நீ எவ்வாறு செலவு செய்கிறாங்கிறத கணக்காட்டணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா 50% நிர்வாக செலவுன்னு மொட்டையாக காமிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த 50% பணம் எங்கே போய் சேருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் எங்கே போய் சேருதுன்னே தெரிய மாட்டேங்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதயகுமார்னு ஒருத்தர் நமக்கு அந்த அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது 500 நாட்கள் தொடர்ந்து மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்கன்ட்டு. அப்போ 500 நாட்கள் தொடர்ந்து ஒரு மக்கள் போராடுறாங்கன்னா அவனுடைய அடிப்படை செலவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த செலவுக்குள்ள பணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டவிரோதமாக வர்ற பணம் தான். வெளிநாட்டில் இருக்கும் தேச பிரிவினைவாதிகள், தேச விரோதிகளும், தேச துரோகிகளும் அங்கே நினைச்சவனே இந்த மாதிரி என்ஜிஓக்கள் மூலமாக பணத்தை உள்ளே அனுப்புவாங்க. அந்த பணத்தை வாங்கி இவங்க மஞ்சள் குளிச்சுட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ அந்த போராட்டங்கள்லாம் நின்னது காரணம்னா பெரிய பெரிய என்ஜிஓக்கள்லாம் ஆப்படிச்சு வச்சுட்டு நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெரிய நிறுவனங்கள்லாம் ஓட்டி அடைச்சாச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன பெருச்சாளிங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருச்சாளிங்களை அடைக்கிறதுக்காக நீ உனக்கு நிதி வருதா, நிதி வர்றதுக்கான கணக்கை டெல்லியில் உள்ள எஸ்பிஐ பேங்க் மூலமாக வரட்டும். உனக்கு செலவு கணக்கு நீ 50% நிர்வாக செலவுன்னு காமிக்காத. யார் யாருக்கு எதற்கு செலவு செஞ்ச அப்படிங்கிற கணக்கை காட்டு அப்படின்றாங்க. என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டில இருந்து இந்தியாவை சீர்குலைக்கும் தேச விரோத சக்திகளை கட்டுப்படுத்த தான் இது. இதில் எங்கே மத உரிமை சீர்குலைக்கிறாங்க? இவங்க சொல்கிற மத உரிமை எதுன்னா, வெளிநாட்டிலேருந்து இந்தியருக்கு தமிழ்நாடு பூரா பிச்சைக்காரனா காமிச்சு அங்கேருந்து நிதியை வசூல் பண்ணுறது. அந்த வசூல் பண்ணி இவங்க பங்கு போடுறது. இந்த பணம் யாருக்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு? கட்ட பஞ்சாயத்து கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிரியார்ட்டு பணம் வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். திருமாவளவன் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார்ட்ட போய் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் போய் பணம் கேட்டு வாங்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் திருமாவளவன்கிட்ட கேட்குறாரு, நான் அவனை அனுப்பல அப்படின்னா அதோட பணம் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி சர்ச்சைகள் திருமாவளவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, தேர்தல் வேட்பாளருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சீர்திருத்தம் சொல்கிறாங்க. தேர்தல் வேட்பாளர் கொடுக்கக்கூடாது, அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ எடுக்கிறது அங்கே பிச்சை, அந்த பிச்சை ஏன்டா இந்த எச்சைகளுக்கு போடுற அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தடை செஞ்ச உடனே இவங்க மதசார்பு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விடாதான். எதனா விட மாட்டீங்க நீங்கள்? எது உங்கள் மதசார்பு கூட்டணி பாட்டி? ஃபஸ்ட்டு நீ இந்த மதசார்பற்ற கூட்டணி அப்படின்றிய உங்கள் கட்சியில் யாரெல்லாம் கூட்டணியில் யார் இருக்கா மதசார்பற்றது? அந்த மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, முஸ்லீம்களுக்காக மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இந்திய முஸ்லீம் லீக் இருக்குது. இவங்கெல்லாம் முஸ்லீம்களை தவிர வேறு யாருமே கட்சியில் சேர்க்க மாட்டாங்க. அது மதசார்பற்ற கட்சி. இப்போ இந்த பாஜக மதசார்புள்ள கட்சி, மதவாத கட்சிம்பாங்க. பாஜக எல்லா மதத்துக்காரனும் இருப்பான். கிறிஸ்தவங்க இருப்பான், முஸ்லீம் இருப்பான், இந்து இருப்பான், எல்லாவனும் இருப்பான். இது மதவாத கட்சி. ஆனால் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி கட்சியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமை தவிர வேறு யாரும் உறுப்பினராக கூட ஆக முடியாது. அது மதசார்பற்ற கட்சி. அது கூட கூட்டணி வச்சா மதசார்பற்ற கூட்டணி. கேட்குறவன் கேணையனா இருந்தால் கேள்வர்களை நெய் வெளியுதும்பாங்க. அதே கதை தான் கனிமொழி கதையாக இருக்குது. கனிமொழி கிழவி கதையும் அதே கதையாக தான் இருக்குது. நம்மளெல்லாம் கேணையனாவே முடிவு பண்ணிட்டாங்க இவங்க. மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தேசத்தை சீர்குலைக்கும் தேச துரோக அமைப்புகளுக்கு எதிரானது. நீ நியாயமாக பணம் வந்தால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணி அங்கேருந்து வர வச்சுட்டு யாருக்கு செலவு பண்ணு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீ தவறான ஆட்களுக்கு தவறான செயல்களுக்கு பணம் கொடுத்தா தான் உன்னால் அங்கே கணக்காட்ட முடியாது. அதான் சொல்லுவாங்க, மடியில் கணம் தான் வெளியில் பயம் அப்படின்ட்டு. உனக்கு மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் கிடையாது. கனிமொழி பாட்டிக்கு பயம், பணம் வர்ற பணம் நின்ற போகுது அப்படின்ட்டு. திருமாவளவன் போன்றவர்களுக்கு பயம். நம்ம தமிழக பஞ்சாயத்து தலைவர் ஸ்டாலினுக்கு பயம். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய அரசியல்வாதிகள் பணத்தை வெளிநாட்டில் தான் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பணத்தை நேரடியாக கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நிறுவனங்களை, என்ஜிஓக்களையும் இந்த மாதிரி மத நிறுவனங்களையும் பயன்படுத்தி கொள்வார்கள் இவர்கள். பணத்தை நேரடியாக கொண்டு வராமல் அவங்க மூலம் கொண்டு வந்துப்பாங்க. அதுக்கு ஆப்படிச்சிருக்கார் மோடி. அந்த ஆப்படித்த வேதனை தாங்காமல் தான் இதுக்கு கதறிட்டு இருக்குதுங்க. கேட்டால் மதசார்பற்ற கூட்டணி மத உரிமையை சீர்குலைக்கிறது. எது மத உரிமையை சீர்குலைக்கிறது? வெளிநாட்டில் பணத்தை வாங்கி இந்தியாவில் கலவரம் பண்ணுறது உங்களுக்கு மத உரிமையை தலையிடுறதா? வெளிநாட்டில் பணத்தை வாங்கி உள்நாட்டில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு பேர் மத உரிமையா? அந்த கால கிறிஸ்தவம் பண்ணது இந்த காலத்தில் நீங்கள் பண்ண சொல்கிறீங்க உட்காந்துட்டு. அந்த கால வெள்ளைக்கார கிறிஸ்தவம் வெளிநாட்டில் இங்கே உட்காந்து
ஆட்டு வச்சானே அதை மறுபடியும் கொண்டு அதை மறுபடியும் தமிழகத்தை இந்தியாவை வந்து அடிமை நாடாக்குறது இவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த மத உரிமை பேசி. நம்மை அடிமைப்படுத்த வந்தவன் மதத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சொந்த மதத்தை காலில் போட்டு மிதிக்கிறது தான் இந்த திராவிட பண்டிகைகளின் வேலை. ஏன்னா விநாயகர் கும்பிட்டா விநாயகர் வடநாட்டு கடவுள், இயேசுவும் அல்லாவும் நம்ம பரமக்குடியிலையும் தூத்துக்குடியிலையும் பிறந்தவங்க. என்ன இவங்க நோக்கம் என்ன? வெளிநாட்டில் பணத்தை வாங்கி இங்கே வந்து இருக்கிற எனக்கு சொன்ன இந்த அணுமின் நிலையம் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வரும்போது அதுக்கு எதிராக போராடுவதற்கு இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் தான் பணம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்படிச்சிருக்கார் மோடி. அதனால் இவங்க கதறிட்டு இருக்காங்க. இந்த கனிமொழி பாட்டி வந்து நேற்று இன்னொன்று சொல்லியிருக்காங்க, திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு கூடிய கூட்டமே சாட்சி சொல்லுது அப்படின்ட்டு. அப்படியே தினமலரில் போட்டிருக்கான், ஸ்டாலின் பேசின கூட்டத்தில் ஆலய கிடையாது காத்தாடிட்டு இருந்துச்சுன்ட்டு. உங்களுக்கு இந்த முறை ஆப்பு நிச்சயம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது இறுதி தேர்தல். உங்களுடைய பொய் புரட்டுகள் எடுபடாது. ஏன்னா நீங்கள் கையில் வேலை தூக்கினாலும் சரி, சூலாயத்தை தூக்கினாலும் சரி, நாங்கள் இந்துக்களுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி, சனாதனத்தை ஒழிப்பேன் என சொன்ன நம்ம பால்டாயில் புகழ் உதயநிதி வந்து நெத்தியில் திருநீரோடு இருக்கார். யாரை ஏமாற்ற இந்த நாடகம்? தேர்தலில் ஜெயிச்சா என் பொண்டாட்டி கிறிஸ்தவ வச்சு நானும் கிறிஸ்தவன், தேர்தலுக்கு முன்னாடி திருநீர் வச்சு நான் இந்துன்னு வந்து வேஷம் போட்டு நிற்கிறது. இந்த கபட வேடதாரிகளை அடையாளம் கண்டு கொள்வோம். தேசத்தை பாதுகாக்க கொண்டு வந்துள்ள சட்டத்தை எதிர்க்கும் இந்த தேச விரோத சக்திகளின் ஆதரவு பெற்ற கட்சிகளை புறக்கணிப்போம். வரும் ஏப்ரல் 23 நாம் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் இந்த மாதிரி வந்து தேச விரோத சக்திகள் இனி தலையெடுக்கவே கூடாது, வேரடி மண்ணுமாக இல்லாத செய்திட ஏப்ரல் 23க்கு தேசியமும் தெய்வீகமும் காக்கும் கட்சிகளுக்கு வாக்களிப்போம். நாட்டை காப்போம், நம் வருங்கால தலைமுறையை காப்போம்.